ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? போன செஷன் எல்லாருமே இப்போ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன செஷன் ஆட்டோசம் பார்த்தோம். ஓகேங்களா, முன்னாடி இருக்க எல்லாமே நம்ம கிளிப் போர்ட் ஃபாண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபில் சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபில்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபில் ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய டாபிக், ஒரு 2-3 வீடியோஸாக கூட நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபில்லை பற்றினா டீப்பான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபுல்லாமே நான் 2-3 டாபிக்ல கவர் பண்ணேன். இன்னைக்கு பேசிக்ஸான ஃபில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபில் இல்லை காப்பி ஃபில் அப்படிங்கிறதுக்கு சும்மா ஜஸ்ட் நார்மல் ஃபில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 1 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. ஓகேங்களா, இந்த 1ங்கிற டேட்டா வந்து எனக்கு கீழே ஃபுல்லாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 செல்ஸுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, கொடுத்தோம்னா இங்க இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கீழே ஃபில் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இங்க இருக்கிற டேட்டா வந்து எனக்கு ரைட் சைடும் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 காலமுக்கும் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணினா ஃபில் ரைட் அப்படிங்கிறது எனேபிள் ஆயிருக்கும். கிளிக் பண்ணினோம்னா இங்க இருக்கிற டேட்டாஸ் வந்து அங்க ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இங்க நான் வந்து இப்போ 2 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. இந்த 2ங்கிற டேட்டா வந்து நான் இப்போ மேலே ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை மொத்தமா செலக்ட் பண்றேன், கீழே இருக்கிற டேட்டாவை மேலே கொண்டு போகணும். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஃபில் அப் அப்படின்னு கொடுத்தோம்னா கீழே இருக்கிற டேட்டா என்னவோ, கீழே இருக்கிற லாஸ்ட் செல்லோட டேட்டா என்னவோ அது இருக்கிற எல்லா செல்லுமே மேலே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ஓகேங்களா, இதுதான் ஃபில் அப். ஓகேங்களா, சேம் கைண்ட் ஆஃப் ஃபில் லெஃப்ட் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணிட்டு 3 இருக்கு. ஓகேவா, 3 இருக்கிற இந்த எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைடு பண்ணோம்னா என்ன பண்ணணும், மறுபடியும் ஃபில் போயிட்டு மறுபடியும் லெஃப்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் ஃபில் லெஃப்ட். ஓகேங்களா, இதுதான் இப்போ நம்ம 4 பார்த்துருக்கோம், அப் டவுன் ரைட் லெஃப்ட். ஓகேங்களா, 4 ஃபில் பார்த்துட்டோம். இது வந்து நார்மல் ஃபில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஃபில் சீரிஸ். ஓகேங்களா, ஃபில் சீரிஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் இன்புட் பண்ணும்போது 1 2 3 அப்படின்னு சீரியல் நம்பர் வைஸாக தான் போடுவோம். பட் எல்லாமே 1 2 3 இப்போ சின்ன டேட்டாவாக இருந்தால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூஜ் 1000 டேட்டாஸ் இருக்கு, 1000 லைன் ஐட்டம்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம்னா 1 2 அப்படிங்கிற சும்மா 2 or 3 மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளவு தூரம் டேட்டா வேணுமோ அது வரைக்கும் நம்ம இங்க டிராக் மட்டும் பண்ணா போதும். ஓகேங்களா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டேட்டாஸை நமக்கு கம்ப்ளீட்டா கொண்டு வந்து கொடுத்துரும். இது பேரு ஃபில் சீரிஸ். ஓகேங்களா, ஃபில் சீரிஸ் ஆப்ஷன். ஓகே, இதுல அடுத்து என்ன இருக்கு, இப்போ நம்ம ஃபில் பண்ணணும். பட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்க ஒரு கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க இருக்கிற டேட்டாஸ் நான் உங்களுக்கு எடுத்து எக்ஸாம்பிளா காமிக்கிறேன். இப்போ ஃபில்ல வந்து நமக்கு இங்க ஒரு டேட்டாஸ் இருக்கு. இது நமக்கு இப்போ தேவையில்லை, இதை நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால சேல்ஸுங்க அப்படிங்கிற கலர் மட்டும் நமக்கு எல்லோவா ஃபில்ட் ஆயிருக்கு. ஓகேவா, எல்லோ கலர்ல இருக்கு, மற்ற எல்லாமே நார்மல் கலர் இருக்கு. இப்போ இந்த எல்லோ கலர் மட்டும் எனக்கு எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும்னா இங்கே ட்ராப் லாஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளஸ் சிம்பிள் வருது. இப்போ இந்த பிளஸ் சிம்பிளை ஜஸ்ட் ட்ராப் மட்டும் பண்ணா போதும். ஓகேங்களா, ட்ராப் பண்ணோம்னா நம்ம கலரோட சேர்ந்து என்ன ஆகுது, சேல்ஸுங்கிற டேட்டாவும் சேர்ந்து ஃபில்டர் ஆகுது. பட் இங்கே கலர்ஸ் மட்டும் தான் போதும் அப்படின்னா இங்க இருக்கிற டேட்டாஸை ஜஸ்ட் ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபில் ஃபார்மட்டிங் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ண என்னங்கன்னா கலர் மட்டும் நம்ம கீழே இருக்க எல்லா இடத்துக்குமே வந்துடும். ஓகேங்களா, புரிஞ்சா? இந்த மாதிரி தான் ஃபில் ஃபார்மட்டிங் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு 1 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. ஓகேவா, இங்க இருக்கிற இந்த 1ங்கிற டேட்டா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ரெட் கலர்ல இருக்கு வச்சுக்கோங்களேன், இல்லை ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகேவா, இங்க இருக்கிற டேட்டாஸை வந்து நான் கீழே கொண்டு வரேன். பட் எல்லா கலர்லயுமே எனக்கு கலர் தேவையில்லை, எல்லா இடத்துலயுமே கலர் தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணும், மறுபடியும் இந்த இடத்துல ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபில் வித்தவுட் ஃபார்மட்டிங் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்பர்ஸ் மட்டும் கீழே நமக்கு ஃபில் ஆகுமே தவிர ஃபார்மட் வந்து ஃபில் ஆகுது. இப்போ நம்ம வந்து 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று நார்மல் ஃபில் அப் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட் அது பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஃபில் ஃபார்மட்டிங் ஒன்லி கலர்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஃபில் வித்தவுட் ஃபார்மட்டிங் ஒன்லி நம்பர்ஸோ இல்லை வேர்ட்ஸ் டெக்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட் மட்டும் வர்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்ல நமக்கு ஃபிளாஷ் ஃபில் அண்ட் ஆப்ஷன்னா என்ன அதெல்லாம் பற்றியும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். அது கொஞ்சம் பெரிய டாபிக், நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டாபிக் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துருங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் எடுத்ததில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.